வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கணுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் 2 கப் அரிசி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி துளசி அரிசி தாங்க எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. பச்சரிசி எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட புழுங்கல் அரிசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. துளசி அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி ஒரு கொதி வந்ததும் 100 கிராம் மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறது எடுத்துருக்கேன், நீங்கள் பெருசாக இருக்கிறது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு சூடானதும் இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அன்னாச்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பொரியட்டும். பொரிஞ்சதும் இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே நல்லா பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூடவே 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பீன்ஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பெரிய கேரட்டாக ஒன்று எடுத்து சீவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரையும் தண்ணி நல்லா இருத்துட்டு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். தயிரோட பச்சை வாசனைலாம் போகணும், அதுக்காக தான் நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, உங்கள்கிட்ட கறி மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற அளவில் நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 கப் அரிசிக்கு அரை எலுமிச்சை பழத்தை கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு அளவாக சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு கம்மியாக இருக்குங்க. அதுக்காக தான் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறேன். ஒரு கொதி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டால் தான் அடி பிடிக்காது. இப்போவே நம்ம மூடி போட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு, நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் முழுமையாக இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 விசில் ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்குங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கலந்து விட வேணாம்.
சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.